உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் எல்லா ஆன்மாக்களுக்கு என்னுடைய ஆத்ம வணக்கம். மரணம்ங்கிறது முடிவில்லாத பயணம். ஏன்னா மரணத்தை வென்று மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா இறை தூதர்களும் மகான்களும் சித்தர்களும் அந்த மரணமில்லா பெருவாழ்வை எப்படி அடையிறதுங்கிறது அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்து மூலிமா இந்த மனிதனுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் சாதாரணமாக வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஏற்றுக்க மாட்டேங்குது. சாதாரண இந்த இக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்கிற அந்த மெத்தேடு, அந்த வழிமுறை ஏற்றுக்கக்கூடிய மனம் ஏற்றுக்க மாட்டேங்குது. அந்த வழியில் போகவும் இவங்க தயாராக இல்லை. அப்போ அந்த மாதிரி இவங்க போகாமல் இருக்கிற வரைக்கும் இந்த மரணம் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மரணம் மட்டுமா நம்மளை தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் பயம், மரண பயம் இருக்கிறதுலையே மிகப்பெரிய முக்கியமான பயம் எது அப்படின்னு சொன்னால் மரண பயம்தான். இந்த மரண பயத்துக்கு மீறின பயம் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. சரி, இந்த மரண பயம், இந்த மரணம் நம்ம பிறந்ததுக்கு பின்னாடி வருதா அப்படின்னு பார்த்தா அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோடவே கூடவே எப்போ பிறந்தமோ அப்போவே மரணமும் நம்மளோட சேர்ந்து பிறக்குது. ஏன்னா இப்போ பிறந்த நாள் கொண்டாடுறோம். அது பிறந்த நாள் இல்லை, அதுக்கு பேர் இறந்த நாளுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பிறந்த நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் இறந்துக்கிட்டே தான் இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே தானே வருது. நாள் நம்மளுடைய வாழ்நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. நமக்கு தீர்மானிக்கப்பட்ட நாள் ஒரு 500 நாள் தீர்மானம் பண்ணி இருக்குதுன்னா ஒரு நாள் முடிஞ்சதுன்னா 499, அப்புறம் ஒரு நாள் முடிஞ்சதுன்னா 498, இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருதே தவிர பிறந்த நாள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது, கூடுறது கிடையாது. அப்போ அதை நமக்கு பிறந்த நாள்னு சொல்லி அதை சொல்ல முடியாது, இறந்த நாள் தான். பிறக்கிற அன்னைக்கு என்ன நாளோ அது பிறந்த நாள், மறுக்க வாரது பூராமே இறந்த நாள். ஏன்னா இறப்பு நம்மளோடவே இருக்குது, நம்மளோடவே பயணம் பண்ணுது, நம்மளோடவே அது வருது அப்படின்னு. இந்த மனித வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதிரி, நதி மாதிரி. பிறப்புக்கும் இறப்புக்கும், பிறப்பு ஒரு கரையாகவும் இறப்பு ஒரு கரையாகவும் நடுவில் ஓடுற அந்த நதி மாதிரி தான் அக்கறைக்கு ஒரு கரை இறப்பாகவும் ஒரு கரை பிறப்பாகவும் இருக்குது. அந்த நதி மாதிரி தான் மனித வாழ்க்கை. சரி, இந்த பிறப்பு பிறந்ததுக்கு பின்னாடி இறக்குறோம். இறந்ததுக்கு பின்னாடி நம்ம என்னத்தை அடைய போகிறோம் தெரியாது. ஆனால் இறக்குற வரைக்கும் தேடினதை இறப்பு வந்துட்டா அத்தனையுமே அப்போதைக்கே இழந்துடுறமேங்கிற பயம் மட்டும் தெரிஞ்சிருது. இது மரணம் வந்தால் நம்ம அடுத்து என்ன அடைய போகிறோங்கிறது தெரியல. ஆனால் அடைஞ்சதை பூரா மரணம் வந்தால் இழந்துருவோங்கிறது மட்டும் வந்துடுது. அந்த நிமிஷமே பயம் நம்மளை தூத்திக்குது. அப்போ இந்த மரணம்ங்கிறது மனிதனுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சரி, பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம், இறந்ததுக்கு பின்னாடி நம்ம என்னவா ஆக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுதானா தெரியல.
இந்த மரணத்துக்கு ஏதாவது மருந்து உண்டா அப்படின்னா அதுவும் இல்லை. அதுங்கூட ஒரு சினிமா பாட்டில் பாடுவாங்க, எலும்புக்கும் சதைக்கு மருந்து கண்டுபிடிச்சேன், ஆனால் இந்த சாவுக்கு நான் இந்த மரணத்துக்கு என்னால் மருந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு பாட்டு கூட பாடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மனுஷன், எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிச்ச மனுஷன் இந்த மரணத்துக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறான். அப்போ இங்கே தான் நம்ம சிந்திக்கணும். இப்படி ஒரு ரகசியத்தை மனுஷன் உருவாக்கி மனுஷன் இதை ஃபாலோ பண்ணி போக முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு இதில் அது ஸ்லிப் ஆகிடும். ஆனால் இந்த வழிமுறையும் இந்த இதையும் யார் செய்ய முடியும்? மனிதனால் செய்ய முடியாது, இயற்கையால் செய்ய முடியும். அந்த இயற்கை தான் இப்படி வச்சிருக்குது. இந்த மரணம் ஒரு மறைபொருள். மரணம் ஒரு மறைப்பொருள், இறைவன் ஒரு மறைப்பொருள். மனுஷன் மட்டும்தான் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி தெரிகிற பொருளாக இருக்கிறான். அதனால் இந்த மரணம்ங்கிறது வெல்ல முடியாத ஒரு தருணம் இந்த மனித வாழ்க்கையில் அமையுது. அப்போ அந்த வெல்ல முடியாத தருணத்தை வெல்லணுன்னா மரணமில்லா பெருவாழ்வு வழியை சொல்லி கொடுத்த நம்ம மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் காட்டிய வழியில் நம்ம பயணம் பண்ணோன்னா இந்த மரணத்தை வெல்ல முடியும், மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும். அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரும் உணரணும். அனைவருக்கும் ஆத்மா.